ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷர்வின் எக்ஸோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து போகிறோம்னா சேலஞ்ச் நம்பர் 4 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வள கொலன்னு பேசாமல் கெட் இன்டு த வீடியோ. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது இந்த சேலஞ்ச். பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ ஜஸ்ட் போயிடு ஷர்வின், போயிடு. ஐயோ போயிடு ஷர்வின். முடியும்டா உன்னால, முடியும்டா உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். என்னடா பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே தயாரித்த பாட்டு. ஸோ கொஞ்சம் இந்த ரைட்டில் திரும்புகிற பட்டன் கொஞ்சம் இது ஆனால் ஓகே வந்ததுங்க. கொஞ்சம் இப்படி. ஷோ பைக் இப்படி அங்கே நின்றுட்டு இருக்கும் பாருங்க பைக்கு. ஷோ கடவுளே முடியலடா காய்ஸ். நம்ம பஸ்லேருந்து வந்திருக்கோம். அதனால தான் நான் வேறு பைக் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம போகிறோம். இப்போ கரெக்டாக போகிறோம். தட்டி தூரம் நம்ம இந்த சைடு இது வால் சேவர்லாம் வச்சுருக்கானுங்க இவனுங்க. இந்த வால் சேவர்லாம் நம்ம தாண்டி போனோம். இப்போ பாருங்க இரும்பு செவுரு இதெல்லாம் எப்படி வச்சுருக்கானுங்கன்னு மனசாட்சியே இல்லாமல் வச்சுருக்கானுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு பார்த்தீங்களா நீங்களே. இந்த வீடியோவில் நம்ம சேலஞ்ச் 4 இந்த வீடியோவிலேயே முடிச்சுடுவோம். சேலஞ்ச் 5 நம்ம அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகேவா? சேலஞ்ச் 1 சேலஞ்ச் 2 நம்ம சேலஞ்ச் 2 சேலஞ்ச் 3 நம்ம ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் சேலஞ்ச் 1 நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி சைடில் போகிறது அப்படிதான் கொடுத்து வச்சுருக்கானுங்க இவனுங்க. சைடில் போடா அப்படின்ட்டு. எப்படி தான் இது மாதிரி போகிறதோ. ஐயோ எப்படிங்க போகணும் இதில்? அவனுக்கு பாட்டுன்னு ஒன்று கொடுத்து வச்சுன்னு போடா அப்படின்றானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பிங்க வந்திருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பைக் எடுத்துக்கலாம். பைக் எடுத்துகிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஓகேவா? இந்த சேலஞ்ச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கொஞ்சம் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் ஆக இருக்கிறது. ஓகேவா? நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக போகல, அவ்வளோதாங்க. நம்ம கொஞ்சமாச்சும் நம்ம கரெக்டாக போனோம். இல்லை நீங்கள் தள்ளி விட்டு போயிடுங்க, என்னடா போகவே மாட்டேறான் அப்படின்ட்டு. இப்போ நம்ம தாண்டிட்டோம். இந்த கட்டத்தை தாண்டிட்டு இப்படி இங்கே ஏறிப்போம். இங்கே அப்படியே நம்ம கரெக்டாக போனோம். கொஞ்சமாச்சும் தான் தெரிகிற மாதிரி வச்சுருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை ஓகே கரெக்டாக வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். இன்னும் இப்போ எப்படி போகிறதுங்க? சைடில் போகணுமோ? சைடில் கூட போக முடியலையே. அல்ல அப்படியே பைக்கை எடுத்து வேறு பைக்கை வச்சு போடா அப்படின்னு சொல்கிறானுங்களோ. முடியலையே போவ. கொஞ்சம் வந்துட்டோங்க. நம்ம கொஞ்சம் வந்துட்டோம். மரத்தை விட்டு அழுத்து வச்சுருக்காங்க. எப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சி போகிறது? எப்பா இப்படி அந்த சைடு போனோம். நம்ம இப்படி திரும்பிக்கலாம். நம்ம இதை நம்ம பைக்கை திருப்பிக்கலாம். ஓகேவா? நம்ம திருப்பி வச்சுக்கலாம் பைக்கை. கரெக்டாக ஓகேங்க. ஜஸ்ட்டில் நம்ம தப்பிச்சிட்டோம். ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டோம். நம்ம நம்ம இந்த ஃபேன் கட்டத்தில் கடவுளே எங்க நம்ம பஸ்லேருந்து வந்திருக்கோம். நம்ம பைக் எடுத்துட்டு நம்ம போயிடலாம். ஆனால் பைக் எடுக்க முடியல. இருங்க ஒரு நிமிஷம். பைக்கே எடுக்க முடியல. பைக்கை எடு. என்ன எடுன்ற பாருங்க. நம்ம வந்த ஜெட்டு கூட இங்கே தாங்க. பைக்கை எடுக்கலை. ஒன்று அப்படியே தள்ளி விட்டுருவேன். ஐயோ அதை தள்ளி விட்றோன்னு சொல்லி நம்ம கீழே விட்டோங்க. கடவுளே ஏங்க நம்ம வந்துட்டோம் ஜெட் எடுத்துகிட்டு. இந்த பைக்குனால
திரும்பி வர மாட்டேங்குது பாருங்களேன், டென்ஷன் ஆகுது. போனோடனே அது பாருங்க தள்ளி விட்டோன்னே. இப்போ நம்ம இந்த பைக் கால் பண்ணுறோம், கால் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இன்னொரு பைக் கால் பண்ணிகிட்ருக்கோம். கால் பண்ணிட்டோம், வந்துச்சு பைக்கு. இந்த பைக் வச்சு கரெக்டாக போச்சுல. இப்போ நம்ம வந்து இப்படி போயிடுவோம். கரெக்டாக போடா ஷர்வீன். ஷர்வீன் சேனலெல்லாம் டம்மின்னுன்றாங்க, ஷர்வீன் சேனலில் ஜெம்மின்னு காட்டுறோம்டா ஷர்வீன். ஓகேங்க. மறைவாத கொடுத்துருப்பானுங்க நினச்சேன், கொடுத்துருந்தானுங்க மறைவாத. அது சைடில் அதுவும் கொடுத்து வச்சுருந்தானுங்க. நம்ம இந்த சைடு வந்துட்டோம், நம்ம உஷாராக மறைவாக இருக்குது. அடுத்து ஒரு வேளை மறைவாக கொடுத்துருப்பானுங்கன்னு உஷாராக சைடில் வந்தோம். பார்த்தா நம்ம அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கானுங்க. இருங்க பாருங்க, நடுவில் கொடுத்து வச்சுருக்கானுங்க இவனுங்க. கொஞ்சம் இப்படி போய் கேர்ஃபுல்லாக போகணும். ஷர்வீன் போ, கேர்ஃபுல்லாக போ ஷர்வீன். ஷர்வீன் சேனல் எல்லாம் டம்மின்னு வந்துருக்காங்க, ஜெம்மின்னு காட்டணும். ஒழுங்கா போ. நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அப்படி கரெக்டாக இப்படி போய் அப்படி போகணும். ஓகே. எப்படிலாம் கொடுத்து வச்சுருக்கானுங்கன்னு நீங்களே பாருங்கள். எப்படி இது மாதிரிலாம் திருப்பது? ஒரே ஒரு சைடு தான் திருப்ப கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே வந்துட்டோம். கொஞ்சம் இதில் எப்படி போகிறது? அவனுங்க வழி விடுவானுங்களா, அதனால போனோன்னு நினைக்கிறேன். சொல்லலை. கொஞ்சம் இப்படி போய் அப்படி போனோம். இன்னும் வேறு கொஞ்சம் கரெக்டாக கொடுத்து வச்சுருந்தா கூட பரவாயில்ல. இப்போ ஜஸ்ட்டுங்க நம்ம பைக் வந்து சாஞ்சிச்சு லைட்டாக, ஓகேவா? இப்போ இப்படி வந்துட்டோம், கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். நம்ம இப்படி போனோம். ஓகே கரெக்டாக வந்துட்டோம். இதில் வேறு பாருங்கள், இதில் வரதே கஷ்டமா, வேறு ஃபேனு வேறு. வந்துட்டோங்க லைட்டாக. நம்ம இப்படி வந்துட்டோம். இன்னும் நம்ம ஸ்லோவாகவே நம்ம போய்க்கலாம், ஏன்னா ஸ்பீடாக போனால் எப்போதாலும் நம்ம ஊந்துடுறோம். அது எப்படி ஊந்துடுறோன்னு தெரில, ஆனால் ஊந்துடுறோம். ஓகேவா? நாடகம் ரொம்ப குழப்புறானே பார்த்தீங்களா. எனக்கே ஒன்றும் பேச தெரில, நானே ஏதோ வாய்க்கு வந்தது பேசின்னு இருக்கேன். ஓகேவா? அதை நினச்சி ஏதாவது நினச்சிக்காதீங்க. ஓகே, வந்து நம்ம இன்சைட் போகணுமா? இன்சைட் தான் வழி காட்டுதுன்னு நினைக்கிறேன். இன்சைட் போகணும். நானும் ஒன்றா நினச்சேன், அது தாவி போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நாடா ஐயோ, நம்ம நடந்தே போயிடலாமா? வந்துட்டோம். நடந்தே வந்துட்டோம். இங்கே நம்ம இங்கே ஒரு செவு மாதிரி வச்சுருக்கானுங்க. இங்கே நம்ம வந்து பைக்கு கால் பண்ணி போயிடலாம். இங்கே செவுறு மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்களே, இங்கே நம்ம பைக் கால் பண்ணிக்கலாம். 88 போட்டு ஒரு பைக் வரும், அது இந்த சைடு வந்துச்சு. இந்த சைடு கால் பண்ணலான்னு நினச்சா இந்த சைடு விடுங்க, வந்துச்சுல திருப்பி தான் பார்க்கணும். ஏங்க நான் வந்து இதை திருப்பிட்டேன் இந்த பைக்கை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம போகலாம், கரெக்டாக போகணும். இந்த கீழே ஒன்றா அந்த மொட்டை மண்டைக்கு மண்டெல்லாம் தேஞ்சுக்குவாங்க, அதனால்தான் நான் பொறுமையாக போய்ட்டுருக்கேன். ஏற்கனவே மொட்டை மண்டை தான். இந்த சேலஞ்ச் எப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினச்சா இன்னும் போகணுமாங்க. எப்படிலாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. கம்ப்ளீட் பண்ணோன்னு நினச்சேன், இப்போது பார்த்தா கம்ப்ளீட் பண்ணல போல. இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சேலஞ்ச் 5 வந்து நாளைக்கு நம்ம வீடியோவில் வந்துடும்.